பூமியில மீண்டும் மீண்டும் பிறக்கிறோம். நிறைய கடன் வாங்கக்கூடிய அமைப்பு இந்த தனுசு ராசிக்கு இருக்கு. 7ஆம் இடம்ல நண்பர்களுக்காக கடன் வாங்குவீங்க, நண்பர்களுக்காக ஜாமீன் கையெழுத்து போடுவீங்க, நகையை கொண்டு போய் அடமான வச்சு மீட்கவே முடியலைன்னு சொல்லக்கூடியவங்க பல பேர் தனுசு ராசி. சனிக்கிழமை மதியம் 11 மணிலேருந்து 12 மணிக்குள்ள உங்களுக்கு இருக்கக்கூடிய கடன் தொல்லைகள் வெகுவாக குறையல பார்க்கலாம். உலகெங்கும் வாழும் ஆன்மீகம் டாக்ஸ் நேயர்களே, என் நெஞ்சம் நிறைந்த அன்பர்களே, உங்கள் அத்துணை பேருக்கும் உங்கள் ஆத்மார்த்த ஜோதிடர் நங்கநல்லூர் டாக்டர் பஞ்சநாதனின் இனிய வணக்கங்கள், வாழ்த்துக்கள். கடன்பட்டார் நெஞ்சம் போல கலங்கினான் இலங்கை வேந்தன்னு ராமாயணத்துல ஒரு தனிப்பாடல் உண்டு. ராவணனே வருத்தப்பட்டாயா, எப்படி வருத்தப்பட்டான்? கடன் வாங்கினவங்களை போல வருத்தப்பட்டான் அப்படின்னு. உலகத்துல மிக கொடிது இந்த கடன் சுமை. பல நல்ல மனிதர்களை நான் பார்க்குறேன் உங்க ராசியில. திட்டமிட்டு உழைக்கிறீங்க, வாழ்க்கையில முன்னேறணும்னு நினைக்கிறீங்க, ஆனா கடன் சுமையில மாட்டிட்டேன் சார், இந்த கடன் சுமை என்னை போட்டு வாட்டி எடுக்குதுங்கிறீங்க, இதுக்கு என்ன தீர்வு? நம்ம ராசிக்கு இதனால தான் கடன் வாங்குவோம்னு சில அமைப்புகள் இருக்கு. அதை தெரிஞ்சுக்கிட்டா நம்ம கடன் வாங்க மாட்டோம். சரி, கடன் தாங்க வந்துருச்சு, அந்த கடனை எப்படி அடைக்கிறது? அதற்கு ஏதாவது தெய்வ வழிபாடுகள் உண்டா அப்படின்னா அந்த நிகழ்ச்சியில் நம்ம சொல்ல போறோம். நீங்க செய்ய வேண்டிய தெய்வ வழிபாடு, நான் சொல்ல போகிற மந்திரம், நான் சொல்ல போகிற கோயில் உங்கள் கடன் பிரச்சனையை தீர்க்கும். நீங்க செய்து பாருங்க. அதே போல உங்க வீட்டிலேயே செய்யக்கூடிய பரிகாரத்தையும் நான் சொல்ல போறேன். அது உங்களுக்கு நல்ல பலன் தரும். கடன்லாம் தீரணும்னா நல்ல வருமானம் வேணுமே, நல்ல காசு பணம் வேணும். உங்களுக்கு பணம் வரக்கூடிய வழிபாட்டு முறையும் நான் சொல்ல போறேன். அதையும் கேட்டுக்கோங்க, செய்யுங்க. பணம் நல்ல முறையில் வரும். வாழ்க்கையில அடைக்க முடியாத கடனால் வாழ்க்கையை தொலைத்தவர்கள் பல பேர் அப்படிங்கிறதுனால நிறைய தோழர்கள், நிறைய கஸ்டமர்ஸ் இந்த கடன் சுமையை பற்றி சொல்றீங்க, எங்களால தாங்கவே முடியல சார் அப்படிங்கிறீங்க. உங்களுக்காகத்தான் இந்த பதிவு. என் அன்பான தனுசு ராசி நேயர்களே, எப்பவுமே வாழ்க்கையில இப்படித்தான் வாழணும், இதுதான் என் குறிக்கோள் அப்படின்னு அழகா நீங்க வாழறீங்க. குரு பகவான் தான் உங்க ராசிக்கு அதிபதி, அவர் நன்மைகளை தான் தருவார். ஆனாலும் தனுசு ராசிக்காரங்களுக்கு நிறைய கடன் இருக்கு சார். இந்த கடனுக்கு என்ன காரணம்? கர்ம நட்சத்திரம், கர்ம ராசி சார் தனுசு ராசி. அதாவது இந்த பூமியில மீண்டும் மீண்டும் நம்ம பிறந்துகிட்டு இருக்கிறோம்னு அர்த்தம். தனுசு ராசியில் ஒருத்தர் பிறந்திருந்தாங்கன்னா, ஏன்னா மூலம், பூராடம், உத்திராடம் எல்லாமே கர்ம நட்சத்திரம். பூமியில மீண்டும் மீண்டும் பிறக்கிறோம். நிறைய கடன் வாங்கக்கூடிய அமைப்பு இந்த தனுசு ராசிக்கு இருக்கு. அப்படி இந்த கடன் தொல்லைகள் எதனால வருது அப்படின்னு நீங்க பாருங்களேன். உங்களுக்கு மிக முக்கியமாக தனுசு ராசிக்காரங்களுக்கு ஆடம்பரம் வாழ்க்கையில் இருக்கிற பிறருடைய ஆடம்பரத்துக்காக செலவழிக்கிறீங்க. குடும்பத்தாருடைய ஆடம்பரம், குடும்பத்தினருடைய தேவைகள், இதற்காக மனைவி விரும்பினாங்க, மக்கள் விரும்பினாங்க, அதற்காக பொருள் வாங்கினேன், அதுக்காக கார் வாங்கினேன், கார் லோனுக்கு போனேன் சார், எனக்கு லோன் பெருசாக இருக்குது அப்படின்னு சொல்லக்கூடியவர்கள் உங்களோட பல பேர். கடுமையான கடன் தொல்லைகள் இருக்குங்கிறீங்க. இன்னொன்று, வியாபாரத்துக்காக வாங்கக்கூடிய கடன். உங்களுக்கு பாதக ஸ்தானாதிபதியே புதன் தான், பாதக ஸ்தானமே மிதுனம். வியாபாரத்துக்காக கடன் வாங்குறீங்க, அந்த கடன் பெருகிக்கிட்டே போகுது. வியாபாரம் நல்ல முறையில் நடக்கும்னு நினைக்கிறோம், வியாபாரத்தில் பணத்தை போடுறோம், எடுக்க முடியல, போட்ட அசலை எடுக்க முடியல. ஏன்னா வியாபாரத்தில் அது நினைச்சோம்னா அடுத்தடுத்து வியாபாரத்தை பெருக்க முடியல. அப்போ அதற்காக கடன் வாங்கியவர்கள் நிறைய பேர். நண்பர்களுக்காக கடன் வாங்குவீங்க, 7ஆம் இடம் இல்ல, நண்பர்களுக்காக கடன் வாங்குவீங்க, நண்பர்களுக்காக ஜாமீன் கையெழுத்து போடுவீங்க. தனுசு ராசிக்காரங்களுடைய இயல்பு அப்படி. உங்க நல்ல மனசை பயன்படுத்திக்கிட்டுறாங்க, பயன்படுத்திக்கிட்டு உங்களை கையெழுத்து போட சொல்றாங்க, கையெழுத்து போடுறீங்க. நண்பர்களுக்காக கையெழுத்து போட்டு மாட்டிக்கொண்ட பல தனுசு ராசி என்பர்களை நான் பார்க்கிறேன். அதே மாதிரி என்ன பண்றாங்க, சொத்து பத்திரத்தை கொண்டு போய் அடமானம் வைக்கிறாங்க. ஒரு கடன் வேணுங்கிறதுக்காக தாங்க வாங்கின நிலம், பூர்வீக நிலம், தங்களுடைய சொத்து, இதை கொண்டு போய் இந்த தனுசு ராசிக்காரங்க அடமானம் வைக்கிறாங்க. மீட்கவே முடியலை, கடன் கூடிக்கிட்டே போகுது. உங்கள்கிட்ட கடன் வாங்கினவங்க சொத்தை நம்பித்தான் கடன் கொடுப்பேங்கிறாங்க. அதை கொண்டு போய் நீங்க செய்யறீங்க, மீட்க முடியல. ஏன்? படித்தவர்கள் பல பேர் பார்க்குறேன், அடமான கடனுக்குள்ள போறாங்க. வீட்டை அடமானம் வச்சு கடன் வாங்குறாங்க. அது முறையான கடனாக இருந்தாவது தப்பிச்சுக்கிடுறாங்க. முறைசாரா கடன் இருக்கு பாருங்க, முறையில்லாத கடன், அதிக வட்டிக்கு கடன் வாங்குறாங்க, கொண்டு போய் வீட்டை அடமானம் வச்சு, சொத்தை அடமானம் வச்சு கடன் வாங்குறாங்க. வீடு மூழ்கி போகுது. பல தனுசு ராசி அன்பர்கள் வாழ்க்கையில் நடக்கக்கூடிய பெரும் கொடுமை அது. அடமான கடன் வாங்கும்போது ரொம்ப எச்சரிக்கையா இருங்க. பிஸ்னஸ் கடன் வாங்குறீங்களா, அளவா தாங்க வாங்கணும். தனுசு ராசிக்காரங்க பிஸ்னஸ் கடன் அளவா தான் வாங்கணும். அளவுக்கு அதிகமாக ஒரு பேங்க்லேருந்து கூப்பிடுறாங்க, உங்களுக்கு கடன் தேவை நிறைய இருக்கு, சில பேங்க்லேருந்து கூப்பிட்டுக்கிட்டே இருப்பாங்க, நாங்கள் கடன் தரோம், உங்களுக்கு எவ்வளோ கடன் வேணும்னு தரோம், உங்களுடைய காருக்கு நாங்கள் எக்ஸ்ட்ரா லோன் தரோம், நீங்கள் எல்லாமே கார் வச்சுருக்கீங்களா, அதுக்கு நாங்கள் எக்ஸ்ட்ரா லோன் தரோம்,
உங்களுடைய சொத்துக்கு கடன் வேணுமா, உங்களுக்கு பர்சனல் லோன் வேணுமா, உங்களுக்கு சிபில் ஸ்கோர்லாம் நல்லா இருக்குது சார் அப்படிலாம் சொல்லிலாம் கடன் உங்களுக்கு கொடுக்க பார்ப்பாங்க. எந்த வகையிலும் நீங்கள் எச்சரிக்கையாக தான் இருக்கணும். சில பேர் என்ன பண்ணுறீங்க, சிவில் ஸ்கோரை அதுக்கு எப்படி நிவர்த்தி பண்ணுறதுன்னு பார்த்து கடன் கூட போகிறீங்க, கடனில் மாட்டுறீங்க. அதே போல் உங்களுக்கு மிக முக்கியமாக நீங்கள் பார்க்க வேண்டியது நோயினால் பாதிக்கப்படுது. பல பேருக்கு ஒரு ஸ்ட்ரெஸ் இருக்கும். தனுசு ராசிக்காரங்களுக்கு ஸ்ட்ரெஸ்ஸுனால உடல்நல துன்பங்கள் வரும், கடன் பட்டும் ஸ்ட்ரெஸ் வரும். இந்த உடல்நல துன்பங்கள் வருதுன்னு சொல்லிட்டு திருப்பி நீங்கள் கடனுக்கு போகிறது, கடனை பெருக்குவது, இந்த மாதிரி அமைப்புகள்லாம் நிறைய உங்களுக்கு இருந்துக்கிட்டே இருக்கு. ஆக மொத்தம் எந்த ஒரு சொத்து விஷயத்தில் கடன் வாங்குவதாக இருந்தாலும், அடமான கடன் வாங்குவதாக இருந்தாலும் எச்சரிக்கையாக இருங்க. நகை விஷயங்கள், நகையை கொண்டு போய் அடமான வச்சு மீட்கவே முடியலைன்னு சொல்லக்கூடியவங்க பல பேர் தனுசு ராசிக்காரங்க. தனுசு ராசிக்காரங்களுக்கு பொதுவாகவே கண்திருஷ்டி அதிகம், அதனால பாதிக்கக்கூடியவங்க. நிறைய எங்களுக்கு வந்து வருமானமெல்லாம் அதனால தாங்க போச்சு, சொத்து சுகமெல்லாம் நிறைய வச்சுருந்தோம் சார், அத்தனையும் போச்சுங்கிறீங்க. ஆக நீங்கள் வந்து படிப்புக்காக வெளிநாடு போகிறாங்க பாருங்கள், அதுக்கு பலர் கடன் வாங்குறாங்க. தனுசு ராசிக்காரங்க படிப்புக்காக வெளிநாடு போகிறதுக்காக கடன் வாங்குறாங்க. அந்த கடனை வந்து கூடிய சீக்கிரம் அடைக்க முடியல, அது ஒரு பெரிய தொந்தரவாக உங்களுக்கு இருக்குது. அதே மாதிரி ஃப்ளாட்டுக்கு வாங்கக்கூடிய கடன், ஒரு அடுக்குமாடி குடியிருப்பில் வீடு வாங்கினேன் அதுக்காக கடன் வாங்கினேன் அப்படிங்கிறவங்க, இந்த தனுசுக்கு வந்து விரையாதிபதி செவ்வாய், அதனால வீட்டுக்கு கடன் வாங்கினா அந்த கடனை ஈஸியாக அடைக்க முடிகிறது இல்லை, அந்த கடன் நீண்ட காலம் போய்கிட்டே இருக்கு தனுசு ராசிக்கு. அதனால இந்த கடன் வாங்குகிற போதெல்லாம் உங்களுக்கு எவ்வளவு தேவையோ அந்த அளவுக்கு வாங்கலாம், தவிர எக்ஸ்ட்ரா கடனுக்குள்ளே போகக்கூடாது. அப்படி தனுசு ராசிக்காரர்கள் கடன்படாமல் வாழ்க்கையில் நல்ல வருமானம் வேணும் அப்படின்னு சொன்னால் இவர்கள் என்ன பண்ணணும்னா, கருப்பண்ண சுவாமி, முனீஸ்வரன் போன்ற தெய்வங்களை வழிபாடு செய்யணும். அந்த கருப்பண்ண சுவாமி கோயிலுக்கு மதிய நேரத்தில் போகணும். மதியம் 11 மணிலேருந்து 12 மணிக்குள்ள, சனிக்கிழமை மதியம் 11 மணிலேருந்து 12 மணிக்குள்ள கருப்பர் வழிபாடு செய்வது, கருப்பண்ண சுவாமி வழிபாடு செய்வது, முனீஸ்வரன் வழிபாடு செய்வது, அந்த கோயிலில் போய் நீங்கள் ஒரு கற்பூரம் ஏற்றி வைக்கிறது ரொம்ப முக்கியம். கற்பூரம் ஏற்றி வைத்து, அதுவும் 8 கற்பூரம் ஒன்று மேல் ஒன்றாக வைத்து ஏற்றி வைக்க வாய்ப்பு இருந்தால் ஏற்றி வைங்க. இல்லாட்டி 8 கற்பூரங்கள் வைத்து தீபம் ஏற்றி அந்த 8 கற்பூர ஒளியிலே நீங்கள் கற்பரை வழிபாடு செய்யுங்கள். உங்களுக்கு இருக்கக்கூடிய கடன் தொல்லைகள் வெகுவாக குறையிறத பார்க்கலாம். அதை வந்து தனுசு ராசிக்காரங்க செய்து பாருங்க, பெரிய வெற்றியை தரும். அதை போல உங்களுடைய இன்வெஸ்ட்மெண்ட்ஸ் பெருகணும். பெருகினாலே எனக்கு நல்லா இருக்கும் சார், எனக்கு சிக்கல்கள் வரக்கூடாது அப்படின்னு நினைக்கிறீங்க அப்படின்னாலும் நீங்கள் வழிபாடு செய்ய வேண்டிய தெய்வம் வந்து வீரபத்திரர். செவ்வாய்க்கிழமை அன்னைக்கு வீரபத்திரருக்கு வெத்தலை மாலை போட்டு பாருங்க, கடனும் வராது, உங்கள் இன்வெஸ்ட்மெண்ட்ஸும் பெருகும், நீங்கள் நல்லா இருக்க முடியும். தனுசு ராசிக்காரங்க செய்து பாருங்க, நிறைந்த வெற்றிகள் உங்களுக்கு தேடி வரும். தனுசு ராசிக்காரங்க கடன் தீரணும் அப்படின்னா உங்களுக்கு அதை தீர்க்கக்கூடிய ஒரு வல்லமை உங்களுக்கு வேண்டும், ஒரு தைரியம் வேண்டும். இதுக்கு என்ன பண்ணணும்னா, மூல மந்திரங்களை பயன்படுத்தினாலே போரும். ஓம் ஐம் க்ளீம், இதுதான் நீங்கள் சொல்ல வேண்டிய மந்திரம். ஓம் ஐம் க்ளீம், ஓம் ஐம் க்ளீம். இந்த மந்திரத்தை தினந்தோறும் நீங்கள் 108 முறை சொல்லி கொண்டு வாருங்கள். உங்கள் வீட்லேயே சொல்லுங்க. வீட்டில் நெய் தீபம் ஏற்றி வச்சு குத்து விளக்கு வச்சுக்கணும். குத்து விளக்கில் நெய் ஊற்றி பஞ்சுத்திரி போட்டு ஏற்றி வைத்து அந்த குத்து விளக்குக்கு மஞ்சள் குங்குமம் இட்டு அதன் முன்னால் அமர்ந்து ஓம் ஐம் க்ளீம் அப்படிங்கிற மந்திரத்தை நீங்கள் சொல்லிக்கிட்டே வருகிற போது கடன் சுமை வெகுவாக குறையத கண்கூட நீங்கள் பார்க்கலாம். என் அன்பான நேயர்களே, இவ்வளவு நேரம் நம்ம ராசிக்கு கடன் எதனால் வருகிறது, யாரால் வருகிறது, கடனை அடைப்பது எப்படி, எந்த தெய்வத்தை வழிபாடு செய்யணும், பணம் வருவதற்கு எந்த தெய்வத்தை வழிபாடு செய்யணும் எல்லாம் உங்களுக்கு சொன்னேன். பொதுவாகவே கடன் சுமை ஒருத்தருக்கு அதிகமாக இருக்கிறது என்று சொன்னால் அந்த கடன் அடைப்பதற்கு மைத்ரேய முகூர்த்தம்னு இருக்கு. ஒவ்வொரு மாதமும் இந்த மைத்ரேய முகூர்த்தம் வரும். நம்ம நிகழ்ச்சிகள், பல நிகழ்ச்சிகள் சொல்லிட்டு இருக்கோம். அந்த மாதிரி முகூர்த்தங்களில் போய் கடன் அடைச்சாலும் கடன் அடைபடுகிறது. அதே போல கடனையே என்னால் அடைக்க முடியல அப்படின்னு சொல்லவர்களுக்கு பொதுவான ஒரு பரிகாரம் வேணும். உங்கள் ராசிப்படியான பரிகாரம் நான் சொல்லிட்டேன். பொதுவான பரிகாரம் அப்படிங்கிறது, தேய்பிறை அஷ்டமி வருது பாருங்க, அந்த தேய்பிறை அஷ்டமி அன்னைக்கு உச்சிஷ்ட கணபதி அப்படின்னு இருக்கார். திருநெல்வேலி மணிமூர்த்தி ஈஸ்வரம், திருநெல்வேலி மணிமூர்த்தி ஈஸ்வரத்தில் உச்சிஷ்ட கணபதி இருக்கிறார். அஷ்டமி அன்றைக்கு அவரை சென்று வழிபாடு செய்யுங்கள், கடன் சுமை குறைகிறது. வீட்டுக்கு பக்கத்தில் பைரவர் இருப்பார். அஷ்டமி அன்றைக்கு புனுகு சார்த்தி வழிபாடு செய்யுங்க. பைரவருக்கு புனுகு சாத்துங்கள், வழிபாடு செய்யுங்கள். இல்லாட்டி ஜவ்வாது,
சாத்தி வழிபாடு செய்யுங்கள். அப்படி வழிபாடு செய்கிற போது கடன் சுமை வேகமாக குறையும். இதெல்லாம் நீங்க செய்து பார்க்கலாம். அப்ப கடன்னால வரக்கூடிய வாழ்க்கை இழந்த பலருடைய விஷயங்கள் நம்ம பார்க்கிறோம். அந்த லிஸ்ட்ல நாம வராம இருக்கிறதுக்கு தான் நீங்க என்ன பண்ணணும் அப்படின்னு உங்களுக்கு நான் சொல்லியிருக்கேன். நீங்க இதை செய்து பாருங்கள். வீட்டினால கடன் வந்திருந்தாலும் சரி, எதனால கடன் வந்திருந்தாலும் உங்களுக்கு நான் சொன்ன தெய்வீக வழிபாடுகள் உங்களை காப்பாற்றும். அதை செய்து பாருங்க. என அருமை நேயர்களே, இங்க நான் சொல்லியிருக்கிறது எல்லாமே பொதுவான ராசிகளின் அடிப்படையில் பலன் சொல்லிட்டேன். ஆனால் மனிதருக்கு மனிதம் ஜாதகம் வித்தியாசப்படுது. அவங்கவுங்களுடைய லக்னம் கிரக அமைப்புகள் வித்தியாசப்படுது. நம்ம பிறந்த நேரத்தை வச்சுக்கிட்டு தான் நம்முடைய தலைவிதி எழுதப்படுகிறது. ஒரு சிலருக்கு கடன் ரொம்ப அதிகமா இருக்கு, ஒரு சிலருக்கு கடன் இல்லாத வாழ்க்கை வாழறாங்க. உங்களுக்கும் கடன் இல்லாத வாழ்க்கை வேண்டுமா? உங்க கடன்ல இருந்து நீங்க முழுமையா விடுபட வேண்டுமா? உங்க சொந்த ஜாதகத்தை பார்க்கணும். அதனுடைய கிரக அமைப்புகளை பொறுத்து அதனுடைய பரிகாரங்கள் செய்கிற போது கடன் அமைப்பிலிருந்து நீங்க விடுபட்டு நிம்மதியாக நீங்கள் வெளிவர முடியும். அப்படி உங்களுக்கு ஜோதிட ஆலோசனை தேவைப்பட்டால் எங்களை நீங்க தொடர்பு கொள்ளலாம். சென்னையில் டி நகர்லையும் நங்கநல்லூர்லையும் நம்ம ஆஃபீஸ் இருக்கு. ப்ரியர் அப்பாயின்மெண்ட் வாங்கிட்டு சந்திக்கலாம். நேரில் வர முடியாதவர்களுக்கு ஆன்லைன் கன்சல்டேஷனும் உண்டு. இங்கே இருக்கக்கூடிய எங்களுடைய எண்ணை தொடர்பு கொண்டு வாட்ஸ்அப் நம்பர் இதே தான். இதிலேயே உங்களுடைய பெயரும் தற்போது நீங்கள் வசிக்கக்கூடிய ஊரின் பெயரையும் குறிப்பிட்டு ஆன்லைன் கன்சல்டேஷன் வேணும் கேட்டிங்கன்னா எங்கள் ஆஃபீஸ்லேயே உங்களை காண்டாக்ட் பண்ணி அப்பாயின்மெண்ட் டீடைல்ஸ் தருவாங்க. உங்கள் கடன் சுமை தீர, உங்கள் வாழ்க்கை நன்றாக இருக்க வழிகாட்ட நான் காத்திருக்கிறேன். உங்கள் ஆத்மார்த்த ஜோதிடர் பேராசிரியர் டாக்டர் நங்கநல்லூர் பஞ்சநாதன்.